ஹலோ வெல்கம் டு தமிழாஸ் சேனல்ஸ். எந்தன் காதலி உந்தன் மனைவியாகும் பச்சே சாரே உந்தன் மனைவி எந்தன் காதலியாக. இந்த டயலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மார்க்கெட்ல இதை நிறைய தடவை நடக்குங்க. ஒரு ட்ரேடர் என்ன பண்ணுவாரு, நான் ஒரு ட்ரேடர், இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி ஸ்டாக் மேலே போக போகுது, இப்போ போய் நான் உள்ளே போய் ப்ராஃபிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் எடுப்பார். அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகும்னா மேலே போகாமல் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ட்ரேடராக அவர் என்ன பண்ணணும், அந்த இடத்துல அந்த ஸ்டாக்கை கட் பண்ணிட்டு வெளியில் வரணும். ஆனால் இடத்தில் அவர் ஒரு முடிவு எடுப்பார், என்னவாகின் இந்த ஸ்டாக்கை நான் லாங் டேர்மில் ஹோல்ட் செய்யும் அப்படின்னு. இடத்தில் இந்த ட்ரேடர் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக பரிணாமிக்கிறார். இதே தாங்க ஆப்போசிட்ல இன்னொரு சைடு, நான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரு, இந்த ஸ்டாக் ஒரு 5 வருஷம் நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாக் எடுப்பார். 6 மாதத்தில் ஸ்டாக்கு கடன்னு மேலே போகும். மேலே போன ஸ்டாக் கொஞ்சமாக கீழே வராமல் இருக்குமா, லைட்டாக கீழே வருவான், ப்ராஃபிட் டைலூட் ஆகும். ஒரு பேனிக், ஒரு ஃபியர், என்ன பண்ணுவார், வாங்கின காசுக்கு ஸ்டாக் வந்தவொடனே அந்த இடத்துல ஸ்டாக்கை விற்பார். அஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டரா அவர் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணணும். இடத்தில் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு ட்ரேடராக பரிணாமிக்கிறார். ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த மாதிரி நீங்கள் விளையாண்டிங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வெல்த்தை கிரியேட் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா ஒரு ட்ரேடராக இருந்து இன்வெஸ்டராக மாறுறவரை கூட ஒரு அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு இன்வெஸ்டர்னு முடிவு பண்ணி கீழே வர இடத்துல ட்ரேடராக மாறாருல, இவரால் வெல்த்தை கிரியேட் பண்ணவே முடியாதுங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்கிட்ட வந்து, மச்சான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான டைம் இருந்தால் சொல்கிறா அப்படின்னா, நான் சொன்னேன், சரியான டைமில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, தப்பான டைமில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட்டில் கரெக்ஷன் இருக்கும்போது தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அவன் என்ன ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி பார்த்தான். அதாங்க உண்மை. போன செப்டம்பர்லேருந்து 2 மாதம் முன்னாடி இருக்கும் மார்க்கெட்டு ரொம்ப டவுன்ல இருந்து இந்த இடத்துல யாருமே இன்வெஸ்ட் பண்ணல. எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான டைம் வந்து புல்ரன் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லைங்க, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான டைம் தப்பான டைம் தான். ஸோ 2 விஷயம், ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டராக மாறலாம், ஆனால் ஒரு இன்வெஸ்டர் ட்ரேடராக மாறவே கூடாது. அதே மாதிரி மார்க்கெட்டில் சரியான இன்வெஸ்ட் பண்ணுறது டைம் வந்து தப்பான டைம் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.